கரப்ஷன்ல மாட்டி, திருட்டுத்தனத்துல மாட்டி, எங்கேயுமே கடன் வாங்காம நிலையில ஆதானி நிறுவனம் இருக்கு. அப்படியான இருக்க நிலையில இங்க 9 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போறானா, கையில இருக்க காசு ஆதானி போட போறது கிடையாது. காலை உணவு திட்டம் அவசியம். ஏன்னா என்னன்னா, காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு ஏஞ்சி அம்மா அப்பா 2 பேருக்கும் கொத்தனார் வேலைக்கும் முறைசாரா வேலைக்கும் கிளம்பி போகிறாங்க. அந்த குழந்தை காலையில் ஏஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறதே பெரிய விஷயம். ஆனால் இவங்க வீட்டு பிள்ளைங்க அப்படியா போவாங்க? ஸோ ஒரு சைடு சாதி நமக்கு சனாதன தர்மத்தினுடைய கருத்தியலும், இன்னொரு சைடு நியோலிபரல் பாலிசியோட கருத்துக்களும் பின்னி பிணைந்து இதில் வெளிப்படுறது தான். இதில் இரண்டுமே நம்ம எதிர்க்க வேண்டிய அம்சமாக இருக்கு. இப்போ நீதிபதிகளுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம், அவர் குடியிருக்கிறதுக்கு குவார்டர்ஸு, காரு, செக்யூரிட்டி, கூடுதலாக என்னென்னமோ சலுகைகள் இருக்குது. இதெல்லாம் அவர் வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? சாதாரண ஏழைங்க 40 கோடி குழந்தைங்க, 40 கோடி மக்கள் சாப்பிடாம நைட்டுக்கு போகிறாங்கன்றாங்க படுக்கிறதுக்கு. அது அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தா அவருக்கு கஷ்டமாக இருக்கா? அப்போ இவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துடலாம்ல. இதெல்லாம் இலவசம் கிடையாது. அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிலேயே நமக்கு 2 முக்கியமான அம்சம் இருக்குது. ஒன்று, தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாட்டில் இருக்கும் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு இலவசமாக குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் மின்சாரம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இந்த வழக்கில் அந்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பகுதி இங்கே இருக்கிற மாநிலத்துடைய பொருளாதாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க, அந்த பொருளாதாரத்தை கையில் இருக்கிற நிதியை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா வேலைவாய்ப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பில்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க அப்படின்றது ஒரு பகுதி அவருடைய கமெண்ட்டில். இரண்டாவது பகுதி, இந்த நிதி கொடுக்காதனால ஆர் இந்த மாதிரி இலவசமாக கொடுப்பதனால மக்கள் சோம்பேறிகள் ஆயிடுறாங்க, வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற இரண்டு வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. எல்லா சுப்ரீம் கோர்ட் கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீபீ சம்மந்தமாகவோ இலவசங்கள் சம்மந்தமாகவோ மக்களுக்கு ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸாக கொடுக்கறது சம்மந்தமாகவோ வரும்போது இந்த இரண்டுமே எப்போவுமே பின்னி பிணைஞ்சது. ஆனால் கேஸ் நடப்போதோ என்னன்னா, பொருளாதார கோரிக்கைகள் சம்பந்தமாக இந்த பொருளாதாரத்தை வழங்குவது சரியா தப்பா அப்படின்றது தான். ஆனால் இவங்க எங்கே அதை அணுகுறாங்க அப்படின்னா, மக்கள் சோம்பேறிகள் அப்படின்றதுல இருந்து அவங்க அணுகுறாங்க. இலவசம் அப்படின்ற பேர்ல நீங்க மக்களுக்கு செய்யற எல்லா நலத்திட்டங்களையும் அவர் கேள்வி எழுப்புற மாதிரி பேசியிருக்கிறாரு அவரு. இப்போ நீங்க பேருந்து பயணமா இருக்கலாம், அல்லது உணவு திட்டமா இருக்கலாம், இது எல்லாமே சாதாரண மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய கடமைங்க அது. இப்போ நீங்க காலை உணவு திட்டம் இங்கே இருக்குது. காலை உணவு திட்டம் அவசியம். ஏன்னா என்னென்னா, காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு ஏஞ்சி அம்மா அப்பா 2 பேருக்கும் கொத்தனார் வேலைக்கும் முறைசாரா வேலைக்கும் கிளம்பி போகிறாங்க. அந்த குழந்தை காலையில் ஏஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறதே பெரிய விஷயம். ஆனால் இவங்க வீட்டு பிள்ளைங்க அப்படியா போவாங்க? இவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு வீடு, அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வீட்டில் ஒரு 4 பேர், அவங்க வீட்டு குழந்தைங்கள்லாம் காரில் போய் இறங்கும். ஆனால் ஒரு சாதாரண கட்டுமான வீட்டு தொழிலாளி இருக்கிற குழந்தை எப்படி போகுது? அம்மா அப்பா காலையில் 6-7 மணிக்கு சமைச்சு வச்சுட்டு கிளம்பி போனாங்கன்னா, இந்த குழந்தையா ஏஞ்சி இந்த குழந்தையா கிளம்பி போகிற குழந்தைக்கு சாப்பாடு என்ன இருக்கும்? அந்த அம்மா 6 மணிக்கு என்னெல்லாம் சமைச்சு வச்சுட்டு போவாங்க? அந்த குழந்தை காலையில் போய் சாப்பிட்டு போகணும்ல. அந்த காலை உணவு திட்டத்தை ஒரு கேள்வி எழுப்புறாரா? இந்த மக்கள் சோம்பேறிகள்ன்ற அணுகிறது தான் டேஞ்சரஸான பார்வையாக பார்க்கப்படுது. ஒன்று, மக்கள் சோம்பேறிகள் அப்படின்னு எங்கேருந்து வருதுன்னா, நம்ம பல்லாயிரம் ஆண்டுகளாக நமக்கு கற்பிக்கப்படும் மனு தர்மமும் இங்கே சனாதன தர்மமும் சொல்லி கொடுக்குற இந்த கற்பிதம் தான் வருது. ஒவ்வொருத்தருமே ஏழை மக்கள் ஒரு வீட்டில் காசு கிடச்சிதுன்னா வேலைக்கு போகாமல் இருக்க போகிறதில்ல, காசு கிடச்சிதுன்னா மருத்துவ செலவுக்கு எல்லாருக்கும் செலவு பண்ணுற அளவுக்கு காசு கிடைக்க போகிறதில்ல. வெறும் இந்த எலக்ட்ரிசிட்டி 100 ரூபா 100 யூனிட் கொடுக்கறதுனால இவங்க எல்லாரும் சோம்பேறிகள் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைப்பதே ஒரு ஆதிக்க மனநிலை. பெண்கள், நீ சாதாரண பெண்களுக்கு இந்த பயணம் இருக்குது, கட்டணம் இல்லா பயணம், எவ்வளோ பெண்கள் அதனால் பயன்படுறாங்க. இதெல்லாம் இவர் எப்படி கேள்வி எழுப்புறாருன்னா, இது எல்லாத்தையும் இலவசம் தேர்தல் அரசியல் முடிச்சிட்டாருன்னா, ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்க கடமைன்னு சொல்ல வேண்டிய ஒரு நபர் இப்படி பேசுறது ரொம்ப வினோதமாக இருக்குது. இப்போ நீதிபதிகளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? இப்போ நீதிபதிகளுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம், அவர் குடியிருக்கிறதுக்கு குவார்டர்ஸு, காரு, செக்யூரிட்டி, கூடுதலாக என்னென்னமோ சலுகைகள் இருக்குது. இதெல்லாம் அவர் வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? சாதாரண ஏழைங்க 40 கோடி குழந்தைங்க, 40 கோடி மக்கள் சாப்பிடாம நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிடாம போகிறாங்கன்றாங்க படுக்கிறதுக்கு. அது அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தா அவருக்கு கஷ்டமாக இருக்கா? அப்போ இவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துடலாம்ல. இதெல்லாம் இலவசம் கிடையாது. அப்போ இன்னொரு அம்சம், இதை ஆதரிக்கக்கூடிய லிபரல்ஸ் இதை ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா, இது இங்கே இருக்க நியோலிபரல் பாலிசிஸோடைய பின்னி பிணைஞ்ச ஒரு ஐடியாவும். ஸோ ஒரு சைடு சாதி நமக்கு சனாதன தர்மத்தினுடைய கருத்தியலும், இன்னொரு சைடு நியோலிபரல் பாலிசியோட கருத்துக்களும் பின்னி பிணைந்து இதில் வெளிப்படுறது தான். இதில் இரண்டுமே நம்ம எதிர்க்க வேண்டிய அம்சமாக இருக்குது. இந்த புதிய பொருளாதார கொள்கை முதலாளிகளுக்கு சாதகமான கொள்கை.
இந்த முதலாளிக்கு சாதகமான கொள்கையை வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சாதாரண தொழிலாளியை சாதாரண உழைப்பாளியை கஷ்டப்படுத்துது. இப்போ நீங்கள் வந்து ஒரு முதலாளிகிட்ட போய் வேலை செய்கிற ஆளுகிட்ட ஒரு சாதாரண தொழிலாளிக்கு எவ்வளோ காசு வந்துடும், அதை கொடுக்கறதுக்கான வழியை வந்து உருவாக்காமல் நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே கருத்து சொல்கிறதுனால எப்படி ஆகிட போகுது? இப்போ நீங்கள் வந்து நல்ல வேலை கொடுக்கணுமா, கட்டாயம் கொடுக்கணும். நல்ல வந்து இப்போ அதெல்லாம் கிடச்சிச்சின்னா நான் ஏன் உங்ககிட்ட வரேன்? அப்போ இந்த புதிய பொருளாதார கொள்கையில் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்றது யதார்த்தம். அப்போ பாதிக்கப்படுற மக்களுக்கு குறைந்தபட்ச நிவாரணம் தான் இவங்க கொடுக்கறது எல்லாமே தவிர இது தீர்வு கிடையாது. இப்போ நாமளுமே வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டா இது எல்லாமே வந்து தீர்வு சூப்பர்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இவ்வளவு கொடூரமாக நீங்கள் சுரண்டி நீங்கள் வந்து மல்லையா வந்து 9,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் வந்து முதலாளிங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வங்கியில் வராக்கடனா போது வரியை வந்து வரி விலக்கு கொடுக்குறாங்க. இந்த காசெல்லாம் வந்து இவங்க கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? சாதாரண மக்களுக்கு கொடுக்குற ஒரு சாப்பாடும் பேருந்து பயணம் தான் இவங்களுக்கு வந்து இனாமா போதா? ஆதானி வந்து 900 லட்சம் கோடி வந்து ஏஐக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தில் எல்லா பெரும் நாடுகள்லேயும் கரப்ஷனில் மாட்டி திருட்டுத்தனத்தில் மாட்டி எங்கேயுமே கடன் வாங்காம நிலையில வந்து ஆதானி நிறுவனம் இருக்கு. அப்படியான இருக்க நிலையில இங்கே வந்து 9 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறான்னா கையில் இருக்க காசு ஆதானி போட போறது கிடையாது. இங்க இருக்கிற பொது சொத்துக்களை எல்ஐசி இல்ல பப்ளிக் செக்டார் பேங்க்ல இருந்து அவர் வந்து கடன் வாங்கி தான் கொடுக்க போறாரு. இதை அரசு வந்து தடுத்து நிறுத்தணும் கூடாது. ஏன்னா எல்லா உலகத்துல எல்லா நாடுகளிலும் கரப்ஷன் பண்றாங்க, திருட்டுத்தனம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்றதை வந்து கேள்வி கேட்கறது நியூலிபரல் பாலிசி தப்புன்னு சொல்லுது. அதே உழைக்கும் மக்கள் அவங்களுடைய அடுத்த வேலை உணவுக்கோ கல்விக்கோ குழந்தைகளோட கல்விக்கோ மருத்துவ செலவிற்கோ இயலாத நிலைமையில இருந்து ஏதாவது கிடைச்சா போதும் அப்படின்ற இருக்க சூழ்நிலையில அவங்க வந்து சோம்பேறிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ எதில் வழக்கு வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இலவச மின்சாரம் அப்படின்றதுலேருந்து வருது. யார் அதிகமாக பயன்படுறா? ஏழை மக்கள் பயன்படுறாங்க. 100 யூனிட் தான். அந்த 100 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா நீ காசு கட்டி தானே ஆகணும். அப்போ நம்ம எல்லாத்தையுமா இலவசமாக கேட்டோம்? மின்சாரம் யாருக்கு? ஒரு சாதாரண விவசாயிக்கு வந்து மின்சாரம் வந்து கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ ஸ்மார்ட் மீட்டர்ன்ற திட்டத்தில் முன்கூட்டியே நீ காசு கட்டினா தான் நான் வந்து மீட்டரே வைப்பேன்றான். இப்போது அரசாங்கம் சொல்லியிருக்கிற மின்சார சட்டம் அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது? முன்கூட்டியே நீ காசு கட்டணும், பயன்பாட்டுக்கு முன்னாடி இப்போ ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணுன்றான். ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி விற்றா தானே கையில் காசே வரும். நீ முன்னாடியே காசு கட்டிட்டு வந்து விவசாயம் பண்ணுனா அப்போ லட்சக்கணக்கான விவசாயி பாதிக்கப்படுவான்னு தெரிஞ்சுதான் அரசு என்ன சொல்லுச்சு, இல்லை நீ வந்து இலவச மின்சாரம் உற்பத்தி ரொம்ப முக்கியம், அதுவும் விவசாயம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறதுல தான் இந்த மின்சாரமே வந்து இலவசன்றதே வந்தது. அதுக்கே இவர் வந்து என்ன கருத்து சொல்கிறாருன்னா, இல்லை இப்படிலாம் கொடுத்தா எப்படின்னு கேள்வி கேட்குறாருல்ல. அப்போ இங்கே அமைப்பே இப்படி தான் இருக்குது. முதலாளித்துவ அமைப்பே நம்மளை கஷ்டப்பட வைக்குது. அந்த கஷ்டப்படுறதுலேருந்து குறைந்தபட்சம் மூச்சு விடுறதுக்கு உயிர் வாழ்றதுக்கு இந்த மானியமும் இந்த உதவியும் உதவுன்றது தான் நம்மளுடைய கருத்து. வீடு வேலை அவங்களுக்கான நிர்பந்தத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வேலை செய்வாங்க, நீங்க அவங்களுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு மனிதன் பிறப்பதற்கே பிறந்ததே வந்து வேலை செய்வதற்காக அப்படின்னு சொல்ற கற்பிதத்திலிருந்து வர்றதுதான். ஏன் அவங்க வந்து கிரியேட்டிவா வந்து ஒரு ஆர்ட் வந்து வரைகிறதுக்கோ கவிதை எழுதுறதுக்கோ பாட்டு பாடுறதுக்கோ வந்து திறமை இல்லாதவங்களா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, ஒரு உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு தேவையான இருப்பிடமோ உணவோ மருத்துவமோ இதெல்லாம் கொடுக்கும்போது தன்னால அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை வந்து வெளிப்படுத்துவது தான் வந்து மனித இயல்பு. அந்த மனித இயல்பை மறுத்து இவங்க வந்து தூங்குவாங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த கற்பிதத்துடைய வெளிப்பாடா இருக்கு. இல்லை, பொருளாதாரம் பாதிக்கிறதுக்கானமே நீங்கள் முதலாளிக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்காக கொடுக்குறீங்களே. நீங்கள் இந்த இலவச பேருந்து பயணத்துக்கோ மதிய உணவு காலை உணவு மதிய உணவு திட்டத்துக்கோ கொடுக்குற 1000 கோடியோ 2000 கோடியோ உங்கள் கண்ணை உறுத்துது இல்லை? நீங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் பல லட்சம் கோடி அள்ளி கொடுக்குறீங்களே. நீங்கள் வந்து பணத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு பேங்க்ல இருந்து கடன் வாங்கிட்டு தானே மல்லையா போய் 9,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கலையா? அதெல்லாம் பல லட்சம் கோடி, அதுதான் நாட்டை பாதிக்கும். இந்த மக்களுக்கு கொடுக்கறது வந்து இந்த மக்கள் உயிரோடு இருந்து உழைக்கிறதுக்கான வழியை பண்ணுது. அந்த மக்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் கேள்வி எழுப்புவீங்க? தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துடைய பொருளாதாரம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி பற்றாக்குறையினால கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்காதனால ஏற்பட்ட பற்றாக்குறையில பெரும் சிரமத்துல தான் இருக்கு. அந்த சிரமத்துல இருந்துமே பல்வேறு தேவைகள் இருந்துமே அவங்க வந்து அந்த இருக்கிற கார்பஸ்ல இருக்கிற நிதியில ஒரு பகுதி வந்து மக்களுக்கு இந்த மாதிரி வந்து செலவு பண்றது வந்து ஒரு சிக்கலான விஷயம்தான். அது வந்து கஷ்டமான விஷயம்தான் ஒரு அரசுக்கே. ஆனால் பண்ண வேண்டியது வந்து அரசியல் கடமையாக. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு தெரியுது, நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுது. அந்த அடிப்படையில் இது அவசியம், இம்மீடியட் ரிலீஃப் வந்து அவசியம் அப்படின்னு வந்து அரசியல் முடிவாக அது வந்து செயல்படுத்தப்படும். ஆனால் இதுவே இன்னொரு கருத்தும் நீங்கள் வந்து சொல்லலாம்.
இது வந்து அரசியல் முடிவுன்றதுனால மாற்று அரசியல் இருக்கலாம். அவங்க உயிர் வாழ்ந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன, எனக்கு வந்து நாட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வேணும், எனக்கு இந்த நாட்டுக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் தான் வேணும், முதலீடு தான் வேணும், அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணு அப்படின்னு சொல்றதும் அது அரசியல் நிலைப்பாடு தான். இந்த ரெண்டு அரசியல் நிலைப்பாடுலையும் நம்ம வந்து மக்கள் சைடில் நிற்க போகிறோம். நம்ம மக்கள் உடைய கோரிக்கைகளை வந்து கொண்டு போகிறோம், உழைக்கும் மக்களுடையது. ஜட்ஜு மாதிரியான நபர்கள் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அதை தான் கொண்டு போகணும். ஆனால் அவங்க வந்து என்ன நிலவரன்றதே தெரியாம கருத்து சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த பொருளாதார அமைப்பு முறையில ஒரு செக்ஷன் முதலாளிகள் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறதும், முதலாளிகள் கோடி கோடியா சம்பாதிக்கிறதும், பெரும்பகுதியான மக்கள் சாதாரண உழைக்கிற ஜனங்களா இருக்கிறதும் இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையில் இருக்கிற யதார்த்தம். இந்த யதார்த்தத்துல நம்ம சண்டை போடுறோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு தலையெழுத்து என்னன்னா, இவ்வளவு முதலாளிக்கு கொள்ளையடிச்சு கொடுக்கும்போது ஜனங்க கஷ்டப்படுறாங்க, இதுக்கு மேலேயே நீங்க மெரிச்சிங்கன்னா அந்த ஜனம் ஏஞ்சிரும். ஏஞ்சிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு குறைந்தபட்ச நிவாரணமாச்சும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கு. ஏன்னா மக்கள் ஏஞ்சி போராடுறாங்க இல்லையா, எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க இல்லையா. அப்போ அரசாங்கம் ஏதோ தானா தான தர்மம்லாம் பண்ணலை, ஜனங்களை வந்து ஜனங்க வந்து எதிர்த்து போராடும் போது சரிங்க நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன்றான். அது கூட வேணா நம்ம போராடுறதுனால. ஆனால் முதலாளிக்கு வந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சு கொடுக்குறானே, அதை எப்படி நீங்கள் அதானிக்கு வந்து மோடி கொடுக்கலையா? இப்போ நீங்கள் வந்து ஒரே வருஷத்தில் 3000 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு நம்ம பிஜேபிக்கு வந்து பெரிய பெரிய முதலாளி காசு கொடுத்துருக்குறான். ரிட்டர்ன் இவங்க ஏதாவது செய்யாமல் இருக்காங்களா என்ன? ஸோ அந்த கம்பெனியோட நீங்கள் வந்து தேர்தல் பத்திரன்ற பேரில் வந்து அரசாங்கம் கொள்ளையடித்த பணம் எல்லாமே, பிஜேபிக்கு வந்த பணம் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து மறைமுகமாக வந்து காசு வாங்கினது தானே. அப்போ இதெல்லாம் தானே நாட்டினுடைய பெரிய பொருளாதாரத்தை பாதிக்கிற விஷயமா இருக்கு. பொருளாதாரம் ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஏற்படணுமா, அதற்கு தீர்வு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருளாதார வளர்ச்சியை, வேலை வாய்ப்பை, இங்க இருக்கிற நிறுவனங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை உயர்த்துவதற்கான ஏற்பாடு என்ன அப்படின்றத வந்து பேசணுமே தவிர, இருக்கிற இல்லாத மக்களுக்கு கொடுக்குற நிதியையோ அவங்களுக்கு கிடைக்கிற டெம்பரரி ரிலீஃபையோ அதெல்லாம் வந்து எதிர்க்கிறதுனால நாடு ஒன்றும் வளர்ந்துற போதில்லை, அதனால பாதிப்பும் ஆக போகிறதில்ல. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் தான் சைனா வந்து இன்னைக்கு வந்து நம்பர் 1ல இருக்கு. ஒரு பகுதி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க பிரம்மாண்டமாக, இன்னொரு பகுதி அங்கே இருக்கிற ஏழ்மை, வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பானால மாதிரியான பெரும் பொருளாதார வல்லரசுனால ஒழிக்க முடியாத இன்னொரு சைடு சைனா வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இரண்டுமே சேர்த்து செய்யணும் அப்படின்றது தான் சோசியலிச இலக்கா இருக்கும். மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடுன்னு சொல்ற அமெரிக்காவில் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட மானியம் கொடுக்குறாங்க பல முதலாளித்துவ நாடுகளில். ஏன்னா அவங்க வந்து அதை கொடுத்தாதான் அவங்கள வந்து தக்க வைக்க முடியுன்ற நிலவையில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவோட ஒப்பிடுறாங்கல்ல, அமெரிக்காவோட ஒப்பிடும்போது அரசு வந்து மானியம் கொடுக்க தானே செய்யுது. நீங்கள் சீனாவை ஒரு மாடலாக எடுத்தீங்கன்னா, சீனா வந்து உற்பத்தியை வளர்ப்பதற்கு அரசு முதலீடு நிறைய பண்ணுது. அப்போ இதெல்லாமே வந்து எல்லா உலக நாடுகள் முழுக்க இதை செய்ய வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்போ யார் வந்து பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படுற மக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நிவாரணமாக தான் இந்த உதவிகளை பார்க்கணுமே தவிர, இதுதான் மிகப்பெரிய பொருளாதார சீர்கேடுன்னு பார்க்கறது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். சைனா வந்து உணவுல, அடிப்படை தேவைகள்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொண்டு போவதுக்கு ஒரு சைடு இருந்தாலுமே, பெரும் நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பகுதி இருந்தாலுமே, அதே சமயம் ஏழை மக்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு அடிப்படை தேவைகளை உடனடியாக கொடுப்பதற்கும் அவங்களுக்கு ஆதரவு வந்து எப்போவுமே கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கையாகவும் அங்கே இருக்கிற அரசினுடைய கொள்கையாகவும் பின்பற்றிட்டே வராங்க. கிட்டத்தட்ட 19 ஆண்டு காலம் தொடர் முயற்சினால தான் அங்கே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்றது வந்து முழுமையாக ஒழிஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ரெண்டுமே சேர்த்து தான் வந்து சைனா பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி அபத்தமாக நீங்கள் அதை வந்து இது ரொம்ப மோசம், இலவசங்கள் கொடுப்பதும் நீங்கள் வந்து அரசு மானியம் கொடுப்பதும் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நீதிபதி என்ன பண்ணிடணும்னா, அவர் கொடுத்துக்கிற குவார்டர்ஸை விட்டு வெளில வந்துடணும். அவர் கொடுத்துருக்கிற காரை வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடாது. அவர் கொடுக்குற சலுகைகள் எல்லாம் வேணான்னு சொல்லணும். 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கும்போது, இல்லைங்க எனக்கு இவ்வளோ சம்பளம்லாம் ஜாஸ்தி, நான் பார்க்குற வேலைக்கு கம்மியாக சம்பளம் கொடுங்கன்னு அவர் சொல்லணும். ஸோ இந்த கருத்தியல் இரண்டுமே பின்னி பிணைஞ்சு இருக்கிறத நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இதை கான்ஸ்டியூஷனல் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிற கான்ஸ்டியூஷனை வந்து கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகள் வந்து இதை திருப்பி திருப்பி பேசுவது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை இவங்க தொடர்ச்சியாக இந்த கருத்தியல்கள் வந்து எரோட் பண்ணுது, இதை காலி பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இதெல்லாமே கருத்து, இது வந்து ஒரு கொள்கை முடிவு. அரசு வந்து மானியம் கொடுக்கறது, ஒரு வந்து விலையில்லா விஷயங்கள் கொடுப்பது என்பது அரசினுடைய கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவில் எல்லாத்துலேயும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கருத்து சொல்கிறாங்க. நீதிபதிகள்னா சட்டத்திற்கு உட்பட்டு தீர்ப்பு சொல்லணுமே தவிர, நீதிபதிகள் பெரும்பாலும் என்னன்னா இப்போலாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க.
நீங்கள் வந்து அது அரசியல் சார்புடையதாக வந்து மாறி போயிடுது. ஆனால் பொதுவாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அரசியல் சார்போடு இவங்கெல்லாம் பேசுகிறாங்களோன்ற சந்தேகம் வந்து அவங்க பேசுறதுலேருந்து நமக்கு வருது. இங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்க பேசுறதுக்கும் இப்போ வந்து நீதிபதி சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அப்போ வித்தியாசம் இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும்ல. இப்போ நீதிபதிகள்லாம் இதுக்கெல்லாம் மேலே அப்படின்னு நினச்சா இல்லை நாங்களும் இப்படி தான் சொல்லி அவங்க சொல்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகம் வந்து